பாரத தேசத்துல இப்ப நம்ம புத்தாண்டுன்னு கொண்டாடுறோம். இது தமிழகத்துல இப்போ ஒரே குழப்பம் வேற, அதுல வேற. பட் ஆனா தெரிஞ்ச வரைக்கும் பெரியோர்கள் சொன்னது இந்த ஏப்ரல் மாசத்துல நம்ம சித்திர மாசத்துல பிறக்கிறது சித்திர வருஷ பிறப்புன்னு கொண்டாடுறோம். இப்போ அதே சமயத்துல விஷுன்னு கேரளத்துல கொண்டாடுறான். இது சேம் டைம் பீரியட்ல வரும். இதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சந்திரனுடைய ஓட்டத்தை வச்சு ஆந்திர, தெலுங்கானா, கர்நாடக தேசத்துல உகாதி, அதுதான் யுகாதின்னு கொண்டாடுறான். அதே சமயத்துல இவர்கள் இந்த மராட்டியர்களும் கொண்டாடுவா. இப்ப எல்லாருடைய இந்த வெஸ்ட் பெங்கால் காராலும் அந்த சமயத்துல கொண்டாடுவா, அஸ்ஸாம் காராலும் கொண்டாடுவா. ஆனா எந்த ஒரு ஸ்டேட் தனியா புத்தாண்டு கொண்டாடுறது சொல்லுங்க? குஜராத். நீங்க தீபாவளி அப்பதான் அவளுக்கு புத்தாண்டு, அவளுக்கு தன்தேரஸ் அப்படின்னு பேரு, அதுதான் புத்தாண்டு. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணர் நரகாசுர பட்டணத்துக்கு போயிட்டு வந்த அந்த நாளை தன்தேரஸ், நமக்கு தனம் சேருறதுன்னு புத்தாண்டா கொண்டாடுறா. சோ அதுக்கு அந்த ரிசர்ச் என்ன சொல்றான்னா, இந்த இவர்களுடைய மூதாதையர்கள் ஒரு காலகட்டத்துல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்த போது பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்து நிறைய நிலங்கள் தண்ணீர்ல முழுகி போகும்போது இவர்கள் இந்த குஜராத் பக்கம் செட்டில் ஆயிருக்கணும். மாலவர்கள்னு பேரு, அந்த இடத்துக்கு தான் மால்வான் பேரு இந்த பிளாட்டியூக்கு. அதனால இந்த இடம், இந்த குஜராத், ஓரளவுக்கு சின்ன மத்திய பிரதேஷ் அண்ட் நார்தர்ன் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த இடத்துலதான் நர்மதா நதிக்கரையில பரூச்னு ஒரு இடம் உண்டு. அந்த பரூச்ல தான் பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணதுன்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதனால பலி சக்கரவர்த்தி ஆண்ட இடம் அது. திரிவிக்ரமனாக வாமனனாக பெருமாள் பிறந்தது சித்தாசிரமம் பீகார். பீகார்ல இருந்து நடந்த வாமனன் புறப்பட்டு குஜராத்துக்கு வந்திருக்கணும். அவர் திரிவிக்ரமனா வளர்ந்திருக்கணும். அந்த திரிவிக்ரமனா வளர்ந்து பலி சக்கரவர்த்தியை அனுகிரகம் பண்ணிருக்கணும். இதெல்லாம் எப்படி சம்பந்தப்படுத்தலாம்னா, வாமனன் தானே திருவிக்ரமனா வளர்ந்தார். இந்த திருவிக்ரமனை வச்சு விக்ரம எரா, விக்ரமா இயர் ஆஃப் டேட்டிங்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. விக்ரமா எரா படி இந்த புத்தாண்டுங்கிறது தட்சிணாயனத்துலதான் வரும். கரெக்டா அந்த திருவிக்ரமனாக பெருமாள் அளந்தது குஜராத் பக்கம் வந்துருது. ரெண்டாவது, அந்த பலி சக்கரவர்த்தியை தானே ஆண்டார் பெருமாள், கர்ப்பபங்கம் பண்ணி அவனை தள்ளினார். அந்த நாளை இந்த 5 நாள் பண்டிகை தீபாவளியில பலி பிரதிபதான்னு கொண்டாடுவோம்.